இந்த வீடியோ பார்க்குறதுக்கு விஐபி கூட பார்க்கலாம், விவிஐபி கூட பார்க்கலாம், நடுப்பட்ட மக்கள் கூட பார்க்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் கல்யாணமோ ஏதோ வச்சுருந்தா உங்கள் பொண்ணுக்கு இந்த 4 விஷயம் கத்தி, கத்திரிக்கோல், அருவாமனை, கட்டில், அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பீரோவும் கட்டில் தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. மரத்தில் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. உங்கள் வசதிக்கு முடியல, உங்ககிட்ட காசு கொடுத்து மேல் கொண்டு அவங்க வாங்கிக்கிட்டோம், அது அவங்க கூட வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டோம். இந்த 4 பொருளும் உங்கள் கையால் வாங்கி உங்கள் பொண்ணுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்பாதீங்க. இது ஒன்று. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிசையாக போகிறது. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு வருவாங்க. அப்போ அவங்க வீட்டில் வளர்க்குற செடி பார்த்திங்கன்னா ஒரு ரோஜாப்பூ செடி, சாமந்தி செடி, செம்பருத்தி செடி, இந்த மாதிரி செடிகள் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். புரியுதுங்களா? கசப்பான பொருள் வேப்பிலை செடியை வேப்பிலை மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது. 1. 2வது முள் சம்மந்தப்பட்ட செடி எடுத்துகிட்டு போகக்கூடாது. முள் சம்மந்தப்பட்ட நிறைய செடிகள் இருக்குது, மரங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது, அது மக்களுக்கே தெரியும், பர்டிகுலராக சொல்லணும்னு அவசியம் இல்லை. முள் சம்மந்தப்பட்ட செடியை அம்மா வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதேமாரி வேப்பிலை கசப்பு சம்மந்தப்பட்டதும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. 2. 3வது வீட்டிலேருந்து சமையல் பொருள், நம்ம எங்கள் ஹஸ்பண்டே வருமானம் இல்லை அப்படின்னா கூட சரி, அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போய் நீங்கள் வெளியே வாங்கிக்கலாமே தவிர இந்த பொருள் மட்டும் அவங்க வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 புளி, 2வது எண்ணெய். புளி, எண்ணெய், இது 2 மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க.